ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டரை மாதத்துக்கு அப்புறம் கப்பல் இப்போ தான் முறையாக போர்ட்டை விட்டு வெளியே போகுது. நம்ம நினச்சோம் சரி சீக்கிரமாகவே ட்ரைடாக் முடிஞ்சிரும் அப்படின்னு நினச்சா இது முடிகிற மாதிரி கிடையாது. ப்ரொப்பல்லரோட வேலை இப்போவும் இருக்கிறனால நோ சான்ஸ். இது மூணாவது மாதம் கம்ப்ளீட் ஆகலை நம்ம ட்ரைடாக்கு. மேபி இனி 20 நாளைக்கு அப்புறம் டாக் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைம் மறுபடியும் வெசலை திரும்ப கொண்டு வருவாங்க. இப்போ ஏதாவது எமர்ஜென்சின்னா நமக்கு உதவுறதுக்கு ஒரு டக் மட்டும்தான் இருக்குது. அதுவும் டக் வர்றதுக்கு 2 மணி நேரம் டிலே இருக்கும். ஸோ அவுட்டரில் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. இன்கேஸ் ஆக்கட்ரா ஆனால் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. நம்மகிட்ட ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அப்படி கிடையாது. இன்ஜின் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி உள்ள ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் நான் இருக்கிறனால என்ன எப்படி ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. வெசல் அதுக்கப்புறம் எங்கே போகுது அப்படின்னும் தெரியல. செயிலிங் எங்கே பண்ணும் அப்படின்னு தெரியல. சர்வேயர் வந்து ஒரு 10 நாளைக்கு வரைக்கும் வந்து செக் பண்ணி பார்ப்பான், எங்கே எல்லாம் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டிட்டு போயிட்டே இருப்பான். நம்ம அதை மறுபடியும் ரெக்டிஃபை பண்ணோம். ஆனாலும் ஏதாவது மறுபடியும் பாயிண்ட்ஸ் வந்துட்டு தான் போகிறான். ஸோ தெரியல எப்போ இது கம்ப்ளீஷன் ஆக போகுது அப்படின்னு. ஸோ ஐ வில் அப்டேட் டு தட் ஆல்சோ. ஸோ மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.